கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். மேலும் இந்த அருளுரை துளிகளின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாகவும் இருக்கிறேன். இந்த நாளிலே வேதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. விசேஷமாக நாம் நம்முடைய காரியங்களை குறித்துதான வேலைகளிலே அதிகமாக சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருங்கள் என்று தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த உலகத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து 3.5 ஆண்டுகளாக அவர் வாழ்ந்தார். அதற்கு பின்பதாக சிலுவைக்கு நேராக கடந்து போனார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் 3.5 ஆண்டுகளிலே பிதாவின் சித்தத்தை தவிர அவர் வேறு எந்த சித்தத்தையும் செய்யவில்லை என்பது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு மாத்திரமே இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருந்தார். அதே போல அதே பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டு அவருக்கு மகிமையின் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் கூட தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு போதிக்கிற காரியம். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்வராக. நாம் வாசிப்போம். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பேதுரு நிருபத்தில் பேதுரு எழுதுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவ சித்தத்திலே அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட பல நேரங்களில் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் தீமை செய்து விடுகிறோம். ஆனால் அப்படி செய்வதை விட தேவன் சொல்லுகிறார், தீமைக்கு பதிலாக நன்மை செய்யும் பொழுது நாம் அப்படிப்பட்ட புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தான் தேவ சித்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படியாக நாம் பார்க்கும் பொழுது நாம் அநேக நேரங்களிலே நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக நாம் கோபப்படுகிறதும் தீமை செய்கிறதுமாக எத்தனையோ நாட்களாக நாம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம், இல்லைங்களா? அப்படி செய்யுகிற பொழுது தேவன் நிச்சயமாக மகிமைப்படுவாரா அல்லது சந்தோஷப்படுவாரா என்றால் நிச்சயமாக சந்தோஷப்பட மாட்டார், வேதனைப்படுவார். ஆனால் வசனத்தின்படியாக மனுஷனுடைய அறியாமையை அடக்குவதுதான் தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது தேவன் எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். நாம் தீமை செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறது எதற்காக என்று சொன்னால், நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு சரி கட்டுவது தேவனுடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த பொறுப்பை நாம் எடுக்காதபடிக்கு தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போகும்போது தேவன் அதற்குரிய கூலி அவர்களுக்கு கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆகையினால தான் நம்மிடத்தில் சொல்கிறார், நீங்கள் நன்மை செய்வதனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. என் சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று தான் தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடியதான எந்த போராட்டமானாலும் சரி, பாடுகளானாலும் சரி, நமக்கு விரோதமாக செயல்படுகிற மனிதர்களுக்கு விரோதமாக நாம் சரிக்கு சரி செய்யாதபடிக்கு நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டி தேவ கரத்தில் நம்மை தாழ்த்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ கரத்தில் நம்ம செய்வோம், நம்மை ஒப்பு கொடுப்போம் என்பதில் நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் தேவ சித்தம் நிறைவேறும் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அதை நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், எபேசிய நிருபத்திலே தேவன் விதமாக எழுதுகிறார். எபேசிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இன்றைக்கி ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி தேவ ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கூட தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நம்முடைய விருப்பத்தின்படி நாம் ஊழியம் செய்யக்கூடாது, மனுஷருடைய விருப்பத்தின்படி ஊழியம் செய்யக்கூடாது, தேவ சித்தத்தின்படியே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். எந்த ஊழியத்திற்காக தேவன் நம்மை அழைத்தாரோ அந்த ஊழியத்தை மாத்திரம் நம்ம செய்தாலே போதுமானது.
இன்றைக்கி ஊழியத்தின் தன்மையை நாம் பார்க்கும் பொழுது அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த ஊழியத்தை செய்கிறார்கள், இவர்கள் இந்த ஊழியத்தை செய்கிறார்கள், ஆகவே அதை நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் போட்டி மனப்பான்மையோடு கூடத்தான் இன்றைக்கு ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக அநேகம் பேர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி செய்வது தேவ சித்தம் அல்ல. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் என்ன? நமக்கு சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்திருந்தால் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும், சபை ஊழியத்தை கொடுத்திருந்தால் சபை ஊழியத்தை செய்ய வேண்டும். இப்படி அநேக ஊழியங்களிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய சித்தம் எந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அதிலே ஆராய்ந்து நிதானித்து பார்த்து அவைகளை மாத்திரம் செய்தாலே போதும், தேவநாமம் மகிமைப்படும் என்பது மாத்திரமல்ல, அந்த ஊழியமானது நன்றாக சிறப்பாக இருக்கும் என்பதிலும் சந்தேகமில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதை நான் எப்படி அதை செய்ய முடியும், இவர்கள் எப்படி செய்கிறார்களே அதை நான் இதை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி இப்படிப்பட்ட எண்ணங்களோடும் சிந்தனைகளோடு தான் அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவன் நமக்கு அழகாய் சொல்லியிருக்கிறார், மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக நாம் பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அநேகர் நம்மை பார்க்க வேண்டும், அநேகர் நம்முடைய ஊழியத்தை கவனிக்க வேண்டும், நாம் செய்கிற ஊழியம் அநேகருக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட ஊழியத்தை தேவன் ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. நாம் ஒரு மூலையில் இருக்கலாம், ஏதோ ஒரு அறியாத இடத்துல இருக்கலாம், ஆனால் தேவன் அறிவார். மனுஷர்கள் அறியாமல் இருக்கலாம், தேவன் நிச்சயம் அறியாதவர்களாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஊழியத்திற்கு அழைத்தவர் அவர், ஊழியத்தை தெரிந்தெடுத்தவர் அவர், அந்த பொறுப்பிலே வைத்திருக்கிறவர் அவர், அந்த பகுதியை கொடுக்கிறவர் அவர். ஆனால் அந்த ஊழியம் அது மெதுவாக போகலாம், வேகமாக போகலாம், எப்படி வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு தெரியாத ஊழியம் இல்லை. ஆகையினாலே நம்முடைய தேவன் நம்மை பார்க்கிறார், நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அவருக்கு மகிமையாக சாட்சியாக ஊழியத்தை செய்து நாம் அவரை பிரியப்படுத்த வேண்டுமே ஒழிய, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமே ஒழிய, ஒருபோதும் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் முன் வரக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்று சொன்னால், அவரை போல பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். இந்த உலகத்திலே தேவன் நம்மை அழைத்த அழைப்பு மிகவும் சிறப்பான ஒரு அழைப்பு. தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. ஆகவே அந்த நோக்கத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை அர்ப்பணம் செய்து நாம் அதற்காக வாழ வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தேவன் சொல்லக்கூடியதான நிலைமையில நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்தமுள்ளவர்களாக நாம் இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தன்னை காத்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தேவனுக்கு மகிமையாக சாட்சியாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் நம்முடைய இஷ்டத்திற்கு வாழ்வதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நம்மை இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதிலே ஒன்றுதான் பரிசுத்தமாய் வாழ்வது. அந்த பரிசுத்த வாழ்க்கை என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை. நம்மை அழைத்து பரிசுத்தப்படுத்தி பாவத்தை கழுவி நம்மை நீதிமானாக மாற்றி அவருடைய பிள்ளையாக இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆகவே அந்த நோக்கத்திற்கு ஏற்றவாறாக நாம் வாழ்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியது நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் சிந்தித்தால் போதாது, எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதையும் சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகையினாலே இந்த கடைசி காலங்களில் தேவன் அழைத்த நோக்கத்திற்கு ஏற்றவாறாக நாம் வாழ்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு மகிமையாக சாட்சியாக வாழ்ந்து நம்முடைய ஊழியங்களை, நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய நீதியை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் உண்டு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்ததற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி அதற்கேற்ற விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவரை பிரியப்படுத்தி அவருக்கு மகிமையாக வாழும் பொழுது
தேவன் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் செய்வார், நம்மை பாதுகாக்கவும் செய்வார், நமக்கு நன்மை செய்யவும் செய்வார். ஆகவே ஒரு நாள் தேவ சமூகத்திலே போய் நாம் நிற்கும் பொழுது தைரியமாய் நிற்க முடியும். அவருடைய ராஜ்யத்திலே, அவருடைய சமூகத்திலே போய் நாம் நியாய்ந்திருக்கக்கூடிய நிலைமையிலே நாம் நிற்போம் என்பதை தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆக தேவன் நம்ம நியாய்ந்திருக்கும் பொழுது வெட்கப்படாதவர்களாக, தைரியமாய் நிற்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே இந்த பூமியிலே நம்மை பரிசுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்ததற்காக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவன் கொடுத்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவர் சித்தத்தை நிறைவேற்றி அவருக்கு நாம் சாட்சிகளாக வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.